இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு. ஸோ சிக்கன் குழம்புக்கு ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹோல் கரம் மசாலாஸ் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை வாசனைக்காக சேர்க்க போகிறோம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு அழகாக வதக்கி விட்டுருங்க. நல்லா அது வதங்கிடுச்சு. ஸோ இப்போது இதில் நான் 1 kg சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் போன்லெஸ் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் போனோடு சேர்த்திங்கன்னா குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஹெல்த்தும் கூட. ஸோ எங்களை மாதிரி சோம்பேறித்தனமாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எலும்பாக போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா வதங்கக்குள்ளாக்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் பொடி ஏன் சேர்க்குறோன்னா வதக்கக்குள்ளாக்கவே இந்த நீச்சி வாடை சிலருக்கு பிடிக்காது. ஸோ அந்த வாடையெல்லாம் குறைக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா சிக்கன் நல்லா வதங்கட்டும். இதில் மஞ்சள் பொடியை போட்டு ஒரு கிளறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டாலே போதும். எங்களுக்கு இந்த வாடை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் மேரினேட் ஆகும். இப்போது சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு சுண்டிடுச்சு. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா பொடி. இப்போது இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. தென் இதை நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா கொதித்து சுண்ட தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சிலர் எப்படி வைக்கணும் தெரியல, என்னோடய ஸ்டைலில் இதுதான் சிக்கன் குழம்பு. நாங்கள் இதை தான் இத்தனை வருஷமாக சிக்கன் குழம்பு நம்பியும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உப்பு செக் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும் அப்படிங்கிறது. உப்பு செக் பண்ணதில் உப்பு எனக்கு பத்தலை, அதனால் நான் இவ்வளோ உப்பு போட போகிறேன். கொஞ்சம் கல் உப்பு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடணும். நம்மளோட குழம்பை இப்போ நம்ம இந்த பிளேட்டை வச்சு தான் மூட போகிறோம். ஸோ இப்படி நல்லா காற்று போகாமல் மூடி வச்சுட வேண்டியதான். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இதில் நம்ம லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா லைட்டாக இப்போவே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பை சிம்மில் வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பவும் தட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பராக நல்லா ஆவி பறக்க தலன்னு கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். நான் தேங்காயில் என்னென்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு 10 முந்திரி, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக உடச்ச கடலை போடுறேன். இல்லாட்டியும் நீங்கள் கொஞ்சம் மல்லாட்டையும் போட்டுக்கலாம். மல்லாட்டை அப்படின்னா சிரிக்காதீங்க, எங்கள் ஊரில் வேர்க்கடலையும் நாங்கள் மல்லாட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டை போட்டாச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் மூடி வச்சதை அப்படியே மட்டும் விடணும்னு நினைக்காதீங்க. அப்பப்போ இடையில நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடி உட்காராமல் நல்லாயிருக்கும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணதும் நம்ம லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிடுறது தான். பார்த்தீங்களா, சிக்கன் நல்லா சூப்பராக பஞ்சு கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு சாப்பிட தயார். வாங்க நம்ம எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.